ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இதே மாதிரி ஒரு நாளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி எனக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாமல், ரீசனே இல்லாமல் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குங்க. நமக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், அலனம் போல் இருக்கும். பட் என்ன ரீசனுமே இருக்காது, எந்த ரீசனுமே இருக்காது. ஸோ அப்படி தான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப மூட் அவுட்டு. மூட் அவுட்டு ஒரு டே டைமில் ஆகக்கூடாது தான், நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஆச்சு. சரி இப்படியே இருந்தால் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன இடம் தான் பெரம்பூரில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ பாலாஜி ஐஸ்கிரீம். நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பெரம்பூர் க்ராஸ் பண்ணி போனாலுமே இங்கே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு தாங்க போவோம். ஜஸ்ட்டு 30 rupees தான். ஆக்சுவலாக குவாலிட்டி அண்டு டேஸ்ட்டு வந்துட்டு செம்ம ஒர்த்துங்க. 30 rupeesக்கு செம்ம ஒர்த்து. அங்கே எப்போ போனாலுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கோங்க. நீங்கள் 10 மணிக்கு போனால் கூட அங்கே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ நான் ஜாலியானனோ இல்லையோ, என் பொண்ணு செம்ம ஜாலியாகிட்டாங்க. அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோன்னு சொன்ன உடனே பயங்கர குஷி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மெடிசனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனாலுமே எனக்கு வந்துட்டு மூட் அவுட்டு போகலங்க. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணால் தான் இந்த மாதிரி மூட் ஸ்விங்கு, மூட் அவுட்டெல்லாம் கிளியர் ஆகும். உங்களில் எத்தனை பேருக்கு அதே மாதிரி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.